புதிதல்ல, உங்களுக்கு தெரியும். இந்த வீதிகளில் கிட்டத்தட்ட ஒரு மாசம் சுத்தி வந்திருக்கேன் நான். அப்ப வந்தது என் தேவைக்காக, இப்போ உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறேன். தேவர மகன் என்ற படம் எடுத்த பொழுது இந்த ஊரில் தங்கி இருந்து படப்பிடிப்பு நடத்தி இருக்கிறோம். முழு நாட்கள் இங்கே தங்கி இருந்திருக்கிறேன். ஆனால் அது வந்து உங்களுடைய 3 மணி நேர சந்தோஷத்திற்காக. ஆனால் இப்பொழுது நாங்கள் வந்திருப்பது உங்களுடைய சந்ததியினரின் எதிர்காலத்திற்கும் சேர்த்து. இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கும் வேட்பாளர் பாராளுமன்றத்திற்கு சென்று உங்கள் குரலை உயர்த்த ஒருவர் போய்கொண்டிருக்கிறார். அவர் பெயர் டாக்டர் மகேந்திரன். இது இவருடைய முகம், இவருடைய அகம் எப்படி இருக்கிறது என்று நான் விசாரித்து தெரிந்து கொண்டேன். நல்ல நேர்மையான மனிதர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நம்புகிறீர்கள். அதனால் இவர் உங்கள் வேட்பாளர், இது உங்கள் சின்னம். இங்கே தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை ஏன் பெரிதுபடுத்துகிறீர்கள் என்கிறார் ஒரு மந்திரி, அதுவும் முதல் மந்திரி. இதை பரிசுபடுத்தாம எப்படிங்க நாங்க இருக்கிறது? தொடர்ச்சியாக, அதுவும் இது முதல் குற்றமாக இருந்தால் ஏதாவது பிசகு நடந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அதற்காக இன்னும் எங்கள் ஆட்சியில் இப்படி நடந்து விட்டதே, மிகவும் வருந்துகிறோம் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது நம்மளுடைய குழந்தைகள். 20 வயசு பட்டானாலும் எனக்கு குழந்தை வயசு தான். சமீபத்தில் நடந்திருக்கிறது. அதற்கும் பெரிய பதில் ஒன்று கேட்டா பெருசுபடுத்தாதீங்க. எதிர்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் என்கிறார்கள். அரசியல் ஆதாயம் தேடி தேடித்தான் இந்த நிலைக்கு ஆளாயிருக்கிறது தமிழகம். நாம் பெரிய பெரிய விழாக்கள் பள்ளிகளிலோ அரசியலிலோ கல்லூரிகளிலோ நடக்கும் பொழுது முதலில் போடும் பாட்டு எது? முதலில் பாடப்படும் பாட்டு எதுங்க? தமிழ் தாய் வாழ்த்து. அதுவும் பெண் தானே. அதை மானபங்கப்படுத்தும் இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்கிறேன். ஒவ்வொரு துறை வாரியாக தேடி தேடி போய் அதை அங்கு இருக்கும் செழுமையெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மானபங்கம் தான். அதுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கிறோம்னு கோபப்படுறீங்கல்ல, இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? முதல் ஆரம்ப அச்சாரமாக அவர்களை அகற்றுங்கள். வேற ஏதாவது நல்ல கட்சிக்கு போடுங்க. தைரியமா சொல்றேன், வேற ஏதாவது நல்ல கட்சி, நேர்மையான கட்சி தேடினால் இது உங்களுக்கு தென்படும். இது உங்களுக்கு தென்பட்டே தீரும். நான் இன்னொரு சொல்றேன், இதுல எத்தனை பேருக்கு காசு வாங்கிட்டு வந்தீங்க? என்ன அங்க சும்மா இருக்கீங்க? இங்க ஓகே. உங்களுக்காக உங்கள் சார்பில் ஒரு சவால் தமிழக முதல் மந்திரிக்கு விடுகிறேன். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை காசு கூட்டாம இந்த ஊர்ல காசு கொடுக்க கூடாது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காசு கொடுக்காம கூட்டுங்க பார்க்கலாம். நான் இருப்பவர்கள் மேல் அடித்து சொல்லுகிறேன், இறந்தவர்கள் சமாதியில் அடித்து சொல்லவில்லை. இது சத்தியம். அதனால் தான் இங்கே கூடுகிறது இந்த கூட்டம்.
இதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டு பொண்ணு கற்பழிச்சு கொலை செஞ்சு கிடக்கும் போதே பதில் பேசாதவங்க இந்த மாதிரி கேள்விக்கு பதிலா சொல்லிட போறாங்க. ஆனா உரைக்கும், அதுவும் தெரியலங்க. ஏன்னா இவங்க எரும மாட்டு தோல் போத்திக்கிட்டு வர்றாங்க, உரைக்குமான்னு சொல்ல முடியாது. அவங்க எரும மாட்டை குளிப்பாட்டினாலும் கூட்டக்கூடும், நடிகருக்கும் அப்படித்தான் கூடுனாங்க. இவங்க அம்மாவையும் எம்ஜிஆரையும் மறந்துட்டாங்களா? அவங்க நான் நடிகர்களை பற்றி பேசியதற்காக இவர்களை வன்மையாக கண்டுகிறேன். அரசியலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கே கிடையாது. நான் நடிகரை பற்றி பேசியதற்காக மட்டும் பதில் சொல்லுகிறேன். அரசியலுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். அவர்களுக்கு அகற்றுங்கள் இங்கிருந்து. அடுத்த கட்சி நல்ல கட்சி எதிர்த்து டாக்டர் அவர்கள் ஒன்று நினைவுபடுத்தினார். ஆம்புலன்ஸ் பின்னாடி மாட்டி இருக்கு, கொஞ்சம் வழி விடுங்க. நம்ம மீட்டிங் முக்கியம் இல்லைங்க. ஆம்புலன்ஸ் இது உடனே வழி விட்டுறேன். இது சின்னம். ஆம்புலன்ஸ் வருது, வழிவிடுங்க. புதிய தமிழகத்திற்கும் வழிவிடுங்கள். புதிய ஒரு தமிழ்நாட்டிற்கு வழிவிடுங்க. வண்டி எடு, போ வண்டி போட்டோம். போயிடுங்க. இது கொஞ்சம் என்ன புத்தி போகுது. லெஃப்ட் எடுத்து போலாம். சார் வந்தா இப்போ கரெக்டாக இருக்கும். ஐயோ பஸ் வேறு வந்துட்டான். அண்ணா ஐயோ பேசுறாரு. எங்க நீங்க தாண்டி நின்று வைக்கல.